பகவத்கீதை 7வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ போன வாரம் பக்தி யோகம் ஆரம்பிச்சாச்சு. நம்ம இப்போ ஞான விஞ்ஞான யோகம் அதுதான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுல நம்ம பகவான் 4 விதமான பக்தர்கள், போன வாட்டி அதுதான் இம்பார்ட்டன்ட் திங் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். 4 விதமான பக்தர்கள். அர்த்தார்த்தி, அந்த டேர்ம்ஸ் எல்லாம் மட்டும் நான் திருப்பியே சொல்றேன். அர்த்தார்த்திங்கிறவா இந்த உலக போகங்கள் மேல ஆசை வச்சு அதை அடைவதற்காக தீவிரமா பக்தி செலுத்துறது, அவ அர்த்தார்த்தி. இன்னும் 2வது ஆர்த்தங்கிறது நம்மளுக்கு ஏற்படும் அந்த பயம், துக்கம், வேதனைகள்லாம் போறதுக்காக அந்த பகவான் மேல நம்பிக்கை வச்சு நீதான் காப்பாத்தணும் அப்படின்னு திரௌபதி மாதிரி வேண்டோம் இல்லையா, அது ஆர்த்த. 3வது ஜிக்ஞாசு, எனக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா, எது மேலயும் எனக்கு பற்று இல்லை, எனக்கு அந்த பரமாத்மாவை அடையணும், அது மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு அவர் மேல பக்தி செலுத்தி என்ன நீ ஏத்துக்கோன்னு ஃபுல் பக்தி செலுத்துறாளே, அவ ஜிக்ஞாசு. அண்ட் அந்த மாதிரி பக்தி செலுத்தி அந்த பரமாத்மாவை அடைந்து விட்டவர்கள், ஆல்ரெடி இந்த பிளிஸ் ஸ்டேட், அவ நித்தியப்படி அந்த பகவான் மேல பக்தி செலுத்துறா இல்லையா, அவ 4th கேட்டகரி ஆஃப் பீப்புள், ஞானி அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த 4 விதமான பக்தர்கள் அப்படின்னு பார்த்தோம். இதுல பகவான் சொல்ற எல்லாருமே என்னுடைய ஆதர்ஷ பக்தர்கள் தான், இருந்தாலும் இவ மத்த 3 பேரை காட்டிலும் அந்த ஞானிங்கிறவர் ஒரு படி மேல அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால மத்தவா என் மேல பக்தி இல்லைன்னு அர்த்தம் இல்லை, எனக்கு அவள் மேலையும் பிரியம், இருந்தாலும் அந்த ஞானிங்கிறவா எந்த பற்றும் இல்லாம இது பண்ற காரணத்தினால ஒரு படி அவ ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. சோ அந்த மாதிரி ஞானிகள் எந்த பிறவியில அவன் ஞானியா ஆறானோ அவளுக்கு அதுவே அவளுடைய கடைசி பிறவியா இருக்கும். ஏன்னா அந்த பகவானை பத்தி உண்மையான அந்த ஞானம் அவளுக்கு கிடைச்ச அப்புறம் திருப்பியும் அவளுக்கு பிறப்புங்கிறது கிடையாது, டைரக்டா மோட்சம்தான். அதுதான் அவளோட கடைசி பிறப்பு. அதனாலதான் ஞானியா இருக்கிறது ரொம்ப அரிதானது செயல் அப்படின்னு சொல்ற. இப்ப நம்மளுக்கு அடுத்தது நம்மளுடைய இந்த பற்றுகளை பூர்த்தி செய்யறதுக்காக நாம் செலுத்தும் அந்த பக்தி பத்தி சொல்றார். அதுதான் நம்ம பல்வேறு வேற வேற தேவதைகளை நாம் வழிபடுகிறோம். எதுக்கு? என்னுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும், என்னுடைய இந்த ஆசை பூர்த்தி ஆகணும் அப்படிங்கறதுக்காக ரொம்ப தீவிரமா, அதாவது நம்மளுடைய அந்த முதல் இது பார்த்தோம் இல்லையா, அர்த்தார்த்தி, அந்த மாதிரி. சோ அதுக்காக நம்ம பல்வேறு உபாசனை பண்றோம், ஜபம் பண்றோம், மந்திரம் சொல்றோம், தியானம் பண்றோம், நமஸ்காரம் பண்றோம், ஹோமம் பண்றோம், விரதம் இருக்கோம். இந்த பல்வேறு இத கரெக்டா கிரமப்படி நியமப்படி நம்ம கடைப்பிடிச்சு அந்த தேவதைகளை நம்ம ஆராதிக்கிறோம். சோ அவ அந்த இத பத்தி அவர் சொல்றார். அந்த போக பொருட்கள் மேல இருக்கிற அந்த ஆசையினால அந்தந்த தேவதைகளை அதே அளவு பக்தியோட அவர்கள் வழிபடுகின்றனர், சாதாரண மக்கள் அப்படின்னு சொல்றார். ஆனா இப்போ எது சொல்ல போறார் அப்படின்னா, அந்த பக்தி செலுத்துறா இல்லையா, அந்த ஸ்ரத்தையை அவளுக்கு கொடுப்பதும் நான் தான் அப்படின்னு சொல்ற. அப்புறம் அந்த பக்தி அவ அத ஃபுல் ஒரு பக்தி இதோட அந்த நியமத்தை கரெக்டா பண்ற அந்த ஸ்ரத்தைய நான் தான் தரேன். அப்புறம் அந்த ஸ்ரத்தையா செஞ்சதுக்காக அந்த தேவதைகள் நான் நிர்ணயித்த அந்த பலன்களை தான் அந்த தேவதைகள் அவளுக்கு வழங்குறா. சோ எல்லாத்துக்குமே பின்புலத்துல இருப்பது பரமாத்மாவான நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போற. அதாவது எவ்ரி ஒரு ஸ்மால் மைன்யூட் செயல் நடக்கிறதும் பின்புலத்துல அவருடைய அந்த இதனாலதான் அப்படின்ற ரொம்ப அழகா சொல்வார். 21st ஸ்லோகா. யோ யோ யாம் யாம் தனும் பக்தஹ ஸ்ரத்த யார்ச்சித்து மிச்சதி தஸ்ய
தஸ்யாச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம் யஹம். கூப்பிட்டுமா மேம்? கூப்பிடுப்பா. ஜானகி மாமி. யோ யோ யாம் யாம் தனும் பக்தஹ. यो यो यां यां तनुं भक्तः ஸ்ரத்தயார்ச்சிதுமிச்சதி श्रद्धयार्चितुमिच्छति தஸ்ய தஸ்யாச்சலாம் ஸ்ரத்தாம் तस्य तस्याचलां श्रद्धां தாமேவ விததாம்யஹம். तामेव विदधाम्यहम्. यो यो यां यां तनुं भक्तः श्रद्धयार्चितुमिच्छति तस्य तस्याचलां श्रद्धां तामेव विदधाम्यहम्. यो यो यां यां तनुं भक्तः श्रद्धयार्चितुमिच्छति तस्य तस्याचलां श्रद्धां तामेव विदधाम्यहम्. பியூட்டிஃபுல். Thank சோ you. அந்த பயன்களை வேண்டி அவன் பயன்களை வேண்டி அவன் செய்யும் அந்த பக்தி, அத அவ்வளோ தீவிரமா அந்த ஸ்ரத்தையோட பக்தி செய்யறான் இல்லையா? எந்த தேவதையுடைய ஸ்வரூபத்தையும் அவன் ஸ்ரத்தையோட பூஜிக்கிறான் இல்லையா? அந்த பக்தனுக்கு அந்த ஸ்ரத்தையை நானே செய்கிறேன். சோ அந்த ஸ்ரத்தையை அவனுக்கு கொடுக்கறதே நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சோ அந்த தேவதை, அந்த ஸ்ரத்தைங்கிறது இங்க என்ன சொல்றா அப்படின்னா, மனசார நம்பி, இப்ப நீ யார நீ பூஜை பண்றியோ அந்த கடவுள் இருக்கார் அப்படிங்கிறத மனசார நம்பி அவருடைய பிரபாவம், அவருடைய குணங்கள், அதுல எல்லாம் முழுமையா நம்பிக்கை கொண்டு, அது மாதிரி நான் அவரை வழிபட்டா எனக்கு நிச்சயம் அவர் அருள் புரிவான்ற அந்த நம்பிக்கையோட ஸ்ரத்தையோட செய்யறது. சோ அந்த எந்த இதுவா வேணா இருக்கலாம், கடவுளா வேணா இருக்கலாம், அவருடைய அந்த வடிவத்தை வச்சு அவர் அந்த மந்திரம் மூலமாகவும் ஜபம் மூலமாகவும் எப்படி வழிபடணுமோ அந்த விதிப்படி அதை வழிபடும் அந்த ஸ்ரத்தையை அந்த பக்தனுக்கு கொடுப்பது நான் தான் அப்படின்னு சொல்றேன். சோ அந்த ஸ்ரத்தையை அந்த இஷ்ட தெய்வத்திடமே நான் நிலை பெற செய்து விடுகிறேன். சோ அவன் பண்ற அந்த பயனுக்காக செய்யக்கூடிய அந்த பூஜைய அந்த தெய்வத்துக்கிட்ட அவன் மிகுந்த ஸ்ரத்தையோட பண்றதுக்கு நானே அவனுக்கு உறுதுணையா இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். ச தயா ஸ்ரத்தயா யுக்தஹ தஸ்யாராதன மீஹதே லபதே ச ததஹ் காமான் மயைவ விஹிதான் ஹி தான். ஜெயா ராஜசேகர் மேம். சதயா ஸ்ரத்தயா யுக்தஹ, யுக்தஸ்னு இருக்கு, அந்த இச எடுத்துட்டு விசர்க்கம் போட்டுக்கோ. சதயா ஸ்ரத்தயா யுக்தஹ தஸ்யாராதனமீஹதே தஸ்யாராதனமீஹதே லபதே ச ததः காமான் லபதே ச ததः காமான் மயைவ விஹிதான் ஹிதான். மயைவ விஹிதான் ஹிதான். சதயா ஸ்ரத்தயா யுக்தஹ தயா தயா சதயா ஸ்ரத்தயா யுக்தஹ தஸ்யாராதனமீஹதே லபதே ச ததः காமான் மயைவ விஹிதான் ஹிதான். சதயா ஸ்ரத்தயா யுக்தஹ தஸ்யாராதனமீஹதே லபதே ச ததः காமான் மயைவ விஹிதான் ஹிதான். ஓகே. சோ இதுதான் நான் ஏற்கனவே சொன்னதான், அந்த ஸ்ரத்த நான் கொடுக்கறது நான் தான். சோ அந்த ஸ்ரத்தையா அவன் அந்த தேவதையை வணங்கும் பொழுது அவனுக்கு வேண்டிய அந்த வரங்கள் கிடைக்கிறது இல்லையா? அந்த போகங்களையும்
அவனுக்கு ஐ மீன் அந்த போகங்களும் என்னாலேயே நிர்ணயிக்கப்பட்டது. அதாவது இவர் நிர்மாணிச்சதான் அந்த தேவதை வழிபடும் அந்த தேவதை வந்து அந்த பக்தனுக்கு தரான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சோ நான் வளர்த்த அந்த ஸ்ரத்தையினால எந்த தெய்வமோ அந்த தெய்வத்தை அவன் முறைப்படி வழிபடுறான். அதோட பயனா அந்த தெய்வத்தின் மூலம் அவன் விரும்பிய அந்த ஆசை நிறைவேறது இல்லையா, அந்த நிறைவேற அந்த ஒரு இதையும் நிர்ணயம் பண்றது நான் தான் அப்படின்னு சொல்றேன். சோ எல்லாருமே ஸ்ரத்தைய கொடுக்கறதும் நான் தான், அந்த அருளை கொடுக்கறதும் நான் தான். அது எந்த தெய்வமா இருந்தாலும் சரி அந்த பரமாத்மாவிடம் இருந்தே வருகிறது அப்படின்னு சொல்றேன். பட் அந்த மாதிரி நீ ஒரு பயனை கருதி பல தேவதைகளை வழிபடுறதுங்கிற இல்லையா, நீ பக்தியோட அந்த ஸ்ரத்தையை அவர் கொடுக்கிறார், நீ கேட்டதை உனக்கு கிடைக்கவும் செய்ய வைக்கிறார். ஆனா அந்த பயன் கருதி செய்யக்கூடிய அந்த பக்தி, பிற தேவதைகள் மேல நீ செய்யக்கூடிய அந்த பக்திங்கிறது வந்து அழியக்கூடியது அப்படிங்கிறது தான் அடுத்தது சொல்றேன். ஏன்னா அந்த பயன்கிறது, இப்போ எனக்கு இது வேணும் அது வேணும்னு நீ கேக்குற, அந்த பயன் கருதி நீ செய்யறது, அந்த பயன் என்ன உன் கூட நிரந்தரமா இருக்க போறதா இல்ல அப்படிங்கறத தான் அவர் சொல்றார். இதெல்லாம் எதுக்கு அடி போடுற, நீ உனக்கு போகங்கள்லாம் நீ வேணும் கிடைக்கணும்னா அதுக்கும் நான் ஹெல்ப் பண்றேன், ஆனா அது நிரந்தரம் இல்லடா முட்டாளே அப்படின்னு நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான். அந்தவத் தூ பலம் தேஷாம் தத் பவத் யல்ப மேதசாம் தேவான் தேவ யஜோ யாந்தி மத்பக்தா யாந்தி மாமபி. ஜெயலட்சுமி கணேசன் மாமி. அந்தவத்து பலம் தேஷாம், அந்தவத்து பலம் தேஷாம், அந்த இல்ல அந்த, அந்தவத்து பலம் தேஷாம் தத்பவத்யல்பமேதசாம் தத்பவத் யல்பமேதசாம் தேவான் தேவயஜோ யாந்தி தேவான் தேவயஜோ யாந்தி மத்பக்தா யாந்தி மாமபி. மத்பக்தா யாந்தி மாமபி. அந்த மாமபி மத்பக்தா யாந்தி மாமபி. அந்தவத்து பலம் தேஷாம், அந்த இல்ல அந்த, அந்த அந்தவத்து பலம் தேஷாம் தத் பவத் யல்பமேதசாம் தேவான் தேவ யஜோ யாந்தி யத் பக்தா யாந்தி மாமபி. மாமபி. சரி, யத் பக்தா இருக்கா மத்பக்தா இருக்கா? அந்த வத்து பலம் தேஷாம். அந்த இல்ல அந்த. சாரி மேடம், அந்த 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 வத்து பலம் தேஷாம் தத் பவத் யல்பமேதசாம் தேவான் தேவ யஜோ யாந்தி மத் பக்தா யாந்தி மாமபி. கரெக்ட். சோ அந்த சொல்லாதீங்கோ, அந்த. சரியா? ஓகே மேடம். ஓகே, தேங்க் யூ. சோ அதுதான் நான் சொன்னதுதான், இந்த பயன் கருதி நீ செய்யற அந்த பக்தி, அந்த பயன் எல்லாமே நிரந்தரம் கிடையாது, அதெல்லாம் அழியக்கூடியது. சோ நீ அந்த தேவதைகளை நீ பூஜிக்கிற, அந்த பயனை அடையற, அவ்வளவுதான். தவிர அந்த பயன் உன் கூடயே நிரந்தரமா தங்க போறது இல்ல. சோ அந்த மாதிரி பண்றதோட எந்த வித இதுவும் இல்லாம என்னுடைய பக்தர்கள் என்ன வழிபடுறா இல்லையா, என்ன அடையறதுக்காக அந்த இது வந்து பண்ணினா அது வந்து அழியாதது, நிரந்தரமானது. அந்த பக்தி வந்து பக்தியை செலுத்தும் பொழுது என்னையே இறுதியா அவர்கள் வந்து அடைவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். சோ ஏதோ ஒரு முதல்ல அவனை வந்து எப்படியாவது நீ பக்தி செலுத்து, உன்னை பற்றோட செஞ்சாலும் சரி பக்தி செலுத்து,
பட் அத முதல்ல வந்து அவர் சொல்றார், பக்தி செலுத்து, அந்த ஸ்ரத்தைய நானே தரேன், அதே மாதிரி அந்த அருளும் நான் நிர்மாணித்ததாகவே இருக்கும்னு சொல்றார். சோ எப்படியாவது நீ வா, நீ வந்து பக்திய செலுத்துன்னு முதல்ல ஆரம்பிக்கிற. அதே சமயத்துல இனி இந்த மாதிரி பயன் கருதி பக்தி செய்யறது, அந்த பயன் ஆனா நிரந்தரம் இல்லை. இந்த தீவிர பக்தி, அந்த என்னை அடையும் அந்த பக்தி, அதுதான் வந்து நிரந்தரமானது, அதுதான் உன்னை கடைசியில என்கிட்ட வந்து சேர்க்கறது அப்படிங்கிறதையும் அவர் சொல்றார். நெக்ஸ்ட், அவ்யக்தம் வியக்தி மாபண்ணம் மன்யந்தே மபுத்தயः பரம் பாவ மஜானந்தः. தோர்க்கு தக பண்ணிடுவோம். மாமவ்யய மனுத்தமம். ஜெயந்தி வெங்கட்ராமன் மாமி. அவ்யக்தம் வியக்திமாபன்னம் अव्यक्तं व्यक्तिमापन्नं மன்யந்தே மாமபுத்தயः मन्यन्ते माम बुद्धयः பரம் பாவமஜானந்தः परं भावमजानन्तः மமாவ்யயமனுத்தமம் ममाव्ययमनुत्तमम् மமாவ்யய மம அவ்யய. சோ மமாவ்யயமனுத்தமம் मवाव्ययमनुत्तमम् अव्यक्तं ममाव्यय अव्यक्तं व्यक्तिमापन्नं मन्यन्ते माम बुद्धयः परं पापमजानन्तः ममाव्ययमनुत्तमम् अव्यक्तं व्यक्तिमापन्नं मन्यन्ते माम बुद्धयः परं पापमजानन्तः ममाव्ययमनुत्तमम्. ஓகே. சோ இந்த ஞானம் அடையாதவர்கள், அதாவது அவளை தான் இங்க அறிவற்றவர்கள் அப்படின்னு சொல்றா. சோ அந்த மாதிரி ஞானம் அடையாத அந்த பார்ட் முடிஞ்சுடுத்து. நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி சொன்னார் இல்லையா, ஸ்ரத்தை, அந்த அந்த பார்ட் முடிஞ்சுடுத்து. இப்ப வந்து இன்னொரு டாபிக் எடுக்கிறார். அதாவது கொஞ்சமும் அறிவு இல்லாதவர்கள், அதாவது அந்த ஞானம் அடையாதவர்கள் வந்து என்ன, நானும் ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி, எனக்கும் பிறப்பு, அதாவது அவர் அவதாரம் எடுத்து வர்றார் இல்லையா, அவர் பிறக்கிறார் அவர் இறக்கிறார் அப்படின்னு நினைச்சுன்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அததான் இந்த ஸ்லோகத்துல சொல்றார். ஆக்சுவலா அந்த பகவான் வந்து அவதாரம் எடுக்கிற நோக்கமே வந்து அப்பேற்பட்ட அபார கருணை காரணமாக, அது மாதிரி தன்னை சரணாகதி அடையறா இல்லையா, அந்த அன்பின் காரணமாக அந்த சரணாகதி அப்படிங்கிற அந்த ஒரு ஊன்றுகோலை கொடுக்கறதுக்காக தான் பகவான் வந்து பல்வேறு உருவங்களாக நம்மளுக்கு வெளிப்படுகிறார் அப்படின்னு சொல்றார். சோ அவர் அந்த மாதிரி பல்வேறு அவதாரங்களை அதுக்காக தான் அவர் ஏற்கிறார். மனிதன் மாதிரி தோற்றங்கள்லயும் அவர் வெளிப்படுறார். ஆக்சுவலா அவர் வந்து பிறக்கிறார் கிடையாது, அந்த பரம்பொருள்ன்ற அந்த ஜோதியிலேந்து அவர் வெளிப்படுகிறார். அப்புறம் அந்த திருப்பியும் ஜோதிமயமா ஆயிடுறார். அதுதான் தவிர அவருக்கு வந்து நம்மள மாதிரி பிறப்பு இறப்பு அப்படின்னு கிடையாது, இறப்புன்னு இது கிடையாது. அவர் வெளிப்படுறார், மறையறார். சோ நம்ம தான் வந்து மனுஷாதான் பிறக்கிறோம் இறக்குறோம். ஆனா அந்த பகவத் அவதாரம்ங்கிறது வெளிப்படுதல் மறைதல், அதுதான் கான்செப்ட் அப்படிங்கறத இங்க சொல்ற. சோ மத்த பிராணிகள் மாதிரி நம்மள மாதிரி உடம்பு எடுக்கிறது, அதாவது பிறக்கிறது இறக்கிறதுங்கிறது பகவானுக்கு கிடையாது அப்படிங்கறத சொல்றார்.
அது தெரியாத அந்த அறிவில்லாதவர்கள் நானும் இந்த மாதிரி உடல் எடுத்து பிறக்கிறேன் இறக்கிறேன்னு நினைச்சுட்டு இருக்கா. ஆனா அது அப்படி கிடையாது. வெளிப்படுறது மறையறது தான் என்னுடைய இது அப்படின்னு சொல்றேன். அப்படி இருக்கும் பொழுது ஏன் சாதாரண மக்கள் அந்த மாதிரி நினைக்கிறா, நானும் பிறக்கிறேன் இறக்கிறேன் அப்படின்னு ஏன் அவ நினைக்கிறா அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஆன்சர் சொல்றார். இது ஒரு இம்பார்ட்டன்ட் இது மாயை, யோக மாயை அப்படிங்கறத இங்க இன்ட்ரோடியூஸ் பண்றார். நாகம் பிரகாஷஸ் சர்வஸ்ய யோக மாயா சமாவிருத்தஹ மூடோயம் நாபிஜானாதி லோகோ மாமஜ மவ்யயம். கலாகண்ணன் மேம். நாகம் பிரகாஷஸ் சர்வஸ்ய नाहं प्रकाशः सर्वस्य योगमाया समावृतः योगमाया समावृतः मूढोऽयं नाभिजानाति मूढोऽयं नाभिजानाति लोको मामजमव्ययम् लोको मामजमव्ययम् नाहं प्रकाशः सर्वस्य योगमाया समावृतः मूढोऽयं नाभिजानाति लोको मामजमव्ययम् नाहं प्रकाशः सर्वस्य योगमाया समावृतः मूढोऽयं नाभिजानाति लोको मामजमव्ययम्. ஓகே. சோ சாந்த இவாளுக்கு நான் எப்ப பிறப்பு, எனக்கும் பிறப்பு இருக்கு இறப்பு இருக்கு அப்படின்னே நினைக்கிறா. அதாவது நான் அழிவற்ற அந்த பரம்பொருள் அப்படிங்கறதை அவ அறிந்து கொள்வது இல்லை. யாரு? இந்த மனித சமுதாயம். ஏன் அப்படின்னா நான் அந்த யோக மாயையால் மறைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு. சோ அந்த ஒரு திரை, யோக மாயைங்கிறது என்ன? அதாவது சாதா மனுஷாலுக்கு கண்ணுக்கு தெரியாத பின்புலத்தில் இருக்கு. சோ மனுஷாலுக்கும் அந்த பரம்பொருளுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு திரை, அதுதான் யோக மாயா அப்படிங்கிறது. சோ அந்த யோக மாயாக்கு பின்னாடி அந்த பரம்பொருள் இருக்கிறதுனால இவாளுக்கு அது மனுஷால மட்டும்தான் தெரியறதே தவிர அந்த பரமாத்மாவா அவளுக்கு தெரியல. ஏன்னா நடுவுல ஒரு யோக மாயாங்கிற ஒரு திரை இருக்கு அப்படிங்கறத சொல்றேன். சோ அது யாருக்கு அந்த யோக யோக மாயாக்கும் பின்னாடி இருக்கிற பரம்பொருள் தெரியும்னா அந்த ஞானம் அடைந்தவர்கள், அந்த பக்தி செலுத்தி அந்த பகவானை அடையணும்னு விரும்பக்கூடியவர்கள் இருக்கா இல்லையா, அந்த பக்தி மூலமா அந்த யோக திரைக்கும் பின்னால் இருக்கும் அந்த பரமாத்மாவை அவர்கள் கண்டு கொள்வார்கள் அப்படின்னு சொல்றார். சோ சாதா மனுஷாலுக்கு அந்த ஈடுபாடும் அந்த அளவுக்கு அன்பும் இல்லாத காரணத்தினால, அவ அஜ்ஞானியா இருக்கிற அந்த காரணத்தினால அந்த கிருஷ்ணருங்கிறளும் நம்மள மாதிரி ஒரு மனுஷா அப்படின்னு அவ நினைச்சுட்டு இருக்கா. நம்மள மாதிரியே அவரும் பிறக்கிறார் இறக்கிறார் அப்படின்னு தவறா நினைச்சுட்டு இருக்கா. ஆனா அந்த கிருஷ்ணா அந்த பரமாத்மா தான். அதாவது அந்த நித்திய சத்திய ஆனந்த அந்த பரமாத்மாதான் அந்த ஸ்ரீகிருஷ்ணர் அப்படிங்கிறது அவ அறிவுக்கு எட்டுறதில்லை. அவ கண்ணுக்கு வெறும் அவர் ஒரு சாதாரண மனுஷன், பிறக்கிற இருக்கிற மனுஷன், நம்மளை போல் ஒரு மனிதனாதான் அவ கண்ணுக்கு தெரியறது அந்த யோக மாயானால அப்படின்னு சொல்ற. இப்போ நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வருது. ஓகே, அந்த பரமாத்மாக்கும் சாதா நம்மள மாதிரி இருக்கிற மனுஷாலுக்கும் நடுவுல அந்த யோக மாயான்ற திரை இருக்கு. அதனாலதான் மனுஷாலுக்கு அந்த பரமாத்மாவை கண்டுக்க முடியறது இல்ல அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அப்படி இருக்கும் பொழுது, அந்த திரை இருக்கும் பொழுது
பரமாத்மாக்கு மட்டும் மனுஷால எப்படி கண்டுக்க முடியும்? அப்பவும் அந்த திரை தானே நடுவுல இருக்கு அப்படின்னு ஒரு டவுட் நம்மளுக்கு வரும் இல்லையா? அதுக்கு அவர் அழகா ஆன்சர் சொல்றார். அப்ப நீ மட்டும் எப்படி கண்டுக்கிற அப்படின்னு நீ கேட்கலாம். நீ மட்டும் எப்படி மனுஷால கண்டுக்கிற? அப்பவும் தான் அந்த திரை நடுவுல இருக்கே அப்படின்னு கேட்கலாம். அதுக்கும் அவர் பியூட்டிஃபுல்லா ஆன்சர் சொல்றார். வேதாகம் சமதீதானி வர்த்தமானானி சார்ஜுன பவிஷ்யாணி ச பூதானி மாம் து வேத ந கஷ்சன. கலைவாணி மேம். வேதாகம் சமதீதானி वेदाहं समतीतानि வர்த்தமானானி சார்ஜுன वर्तमानानि चार्जुन பவிஷ்யாணி ச பூதானி भविष्यानि च भूतानि மாம் து வேத ந கஷ்சன. मां तु वेद न कश्चन. वेदाहं समतीतानि वर्तमानानि चार्जुन भविष्यानि च भूतानि मां तु वेद न कश्चन. वेदाहं समतीतानि वर्तमानानि चार्जुन भविष्यानि च भूतानि मां तु वेद न कश्चन. ஓகே. சோ இங்க அவர் சொல்றார், கிளீனா போட்டு அடிச்சுடுறார். என்னன்னா, தேவர்களாகட்டும், மனுஷாலாகட்டும், விலங்குகள், பறவைகள், பூச்சிகள், புழுக்கள், எல்லா பிராணிகளும் இதுக்கு முன்னாடி எத்தனையோ கல்ப கோடி காலங்களா என்னென்ன பிறவி எடுத்தது, அது மாதிரி எப்படி இருந்தது, என்ன பண்ணின்னு இருக்கு, என்ன பண்ணித்து, யார் எங்க எப்படி திருப்பியும், அதாவது பிறவிகள் எத்தனை பிறவிகள் எடுத்து என்னென்ன செஞ்சுன்னு இருந்தா நாளைக்கு என்ன ஆப்போறது எல்லாவற்றையும் நான் அறிவேன். அத்தனை பேரோட ரெக்கார்ட்ஸும் எனக்கு தெரியும். வெறும் ஒரு புழுல இருந்து தேவர்கள் வரைக்கும் அத்தனை பேருடைய எத்தனையோ பிறவிகள் அவ எடுத்திருந்தாலும் அத்தனை பிறவிலையும் அவ என்ன செஞ்சா, என்ன அவளுடைய கர்மா பேலன்ஸ் எல்லாமே எனக்கு அத்துப்படி அப்படின்னு அவர் சொல்றார். இத்தனையும் நான் அறிவேன் அப்படின்னு. ஏன்னா பகவானுக்கு பார்த்தோம்னா நம்மளுக்கு தான் அது போன ஜென்மம், முன்னாடி இது வரப்போற ஜென்மம், புனர்ஜென்மம் எல்லாமே நம்மளுக்கு தான். இறந்த காலம், பவிஷ்ய பூத்த வர்த்தமான எல்லாம் நம்மளுக்கு தான். அந்த மாதிரி காலங்கள் எல்லாம் அவர் அந்த காலங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவர். அதனால அவரோட அந்த அகண்ட ஞானத்துல எல்லாமே எப்பவுமே நிகழ்காலம் மட்டும்தான் அவருக்கு. நம்மளுக்கு தான் 3 காலங்கள், அவருக்கு எல்லாமே நிகழ்காலம்தான். சோ அந்த மகா காலமா இருக்கிறதே அவர்தான். இந்த காலம்ங்கிற அந்த இது அதுக்கு ஆதாரமா இருக்கிறதே அந்த பரமாத்மா தான். சோ அவருக்கு தெரியாததுங்கிறது ஒண்ணுமே இல்லை. சோ இவ்வளோ ஒரு ஆற்றல் படைத்த அந்த பரமாத்மாக்கு இந்த யோக திரையெல்லாம் எப்படி மறைக்கும் இல்லையா? சோ அந்த உண்மையான பக்தர்கள், அவரை அறிய முற்படும் அந்த பக்தர்களுடைய அந்த உண்மையான பக்தி செலுத்துற அந்த மனிதர்களுக்கு அந்த யோக திரையைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை கண்டு கொள்வர். சாதாரண மனுஷாளுக்கு அந்த திரை மறைக்கிறது. அதனால அவர் இன்னும் அவரும் ஒரு மனுஷன்ற மாதிரி தெரியறது. கடவுள் சைட்ல இருந்து பார்க்கும் பொழுது அவருக்கு இந்த யோக திரைங்கிறதே கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய அத்தனை ரெக்கார்ட்ஸும் அவருக்கு அத்துப்படி அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்த்தோம். சோ அந்த பக்தி இல்லாதவா எப்பவுமே அந்த பகவானை அறிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறத சொல்ற. இச்சா துவேஷ சமுத்தேன துவந்த்வ மோகேன பாரத சர்வ பூதானி சம்மோகம் சர்கே யாந்தி பரந்தப. கவிதா மேம். இச்சா துவேஷ சமுத்தேன
इच्छाद्वेषसमुत्थेन द्वन्द्वमोहेन भारत द्वन्द्वमोहेन भारत सर्वभूतानि सम्मोहम् सर्वभूतानि सम्मोहम् सर्गे यान्ति परन्तप सर्गे यान्ति परन्तप इच्छाद्वेषसमुत्थेन द्वन्द्वमोहेन भारत सर्वभूतानि सम्मोहम् सर्गे यान्ति परन्तप इच्छाद्वेषसमुत्थेन द्वन्द्वमोहेन भारत सर्वभूतानि सम्मोहम् सर्गे यान्ति परन्तप. ஓகே. சோ அந்த கர்ம யோகத்துல சொல்ற மாதிரியே இங்கேயும் பக்தி யோகத்திலையும் சொல்றா. அதாவது சாதா இந்த மனுஷ ஜனங்க இருக்காளே, இந்த இரட்டைகள் விருப்பு வெறுப்பு, மகிழ்ச்சி துயரம், சுகம் துக்கம், இந்த மாதிரி மயக்கங்களுக்கு ஆட்பட்டு வாழ்க்கையுடைய அந்த உயர்ந்த குறிக்கோள்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, பகவானை நினைக்கிறது, பகவானை வழிபடுறது, அந்த எண்ணம் எல்லாம் இல்லாமல் துன்பத்தை அச்சத்தை விளைவிக்க கூடிய இந்த போகங்கள் தான் சுகத்துக்கு காரணம் அப்படின்னு நினைச்சுண்டு அதெல்லாம் அழிஞ்சு போயிடும், நிரந்தரம் இல்லைன்னு தெரியாம அது மேலேயே ஆசைப்பட்டுண்டு அவ இந்த விலை மதிக்க முடியாத இந்த பக்தி அப்படிங்கறத தெரியாம உணராம இந்த மனித வாழ்க்கை, அரிய மனித வாழ்க்கையை பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிரந்தரம் இல்லாத இந்த போக ஆசைகளினால், இந்த இரட்டைகளினால், இந்த ஆசை ராக துவேஷம் இதெல்லாம் இருக்கும் பொழுது இந்த பற்று, இந்த உலக ஆசைகள் மேல அவ தீவிர இது செலுத்தறா, இந்த பக்தி அப்படிங்கறத விட்டுடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. அதனால அவ இந்த அரிய மனித பிறவிங்கிறதே பாழாக்கி கொள்கிறார்கள். அப்போனா இந்த மோகத்திலேருந்து யாருமே தப்ப முடியாதா அப்படின்னு கேக்குறா. அப்ப அதுக்கு என்ன சொல்றார் அப்படின்னா, ஏஷாம் த்வந்தகதம் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மணாம் தே த்வந்த்வ ஜெயந்தி மாமி மியூட் போடுங்க. தே த்வந்த்வ மோக நிர்முக்தா பஜந்தே மாம் திருடவ்ரதாக. லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தி மாமி. ஏஷாம் த்வந்தகதம் பாபம். ஏஷாம் த்வந்தகதம் பாபம். சோ இங்க துவ கிடையாது, த்வந்தகதம். சோ து அந்தகதம். சோ த்வந்தகதம் பாபம். ஏஷாம் த்வந்தகதம் பாபம். ஜனானாம் புண்ணிய கர்மணாம். ஜனானாம் புண்ணிய கர்மணாம். தே த்வந்த்வ மோக நிர்முக்தா. தே த்வந்த்வ மோக நிர்முக்தா. பஜந்தே மாம் திருடவ்ரதாக. பஜந்தே மாம் திருடவ்ரதாக. ஏஷாம் த்வந்தகதம் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மணாம். தே த்வந்த்வ மோக நிர்முக்தா. பஜந்தே மாம் திருடவ்ரதாக. ஏஷாம் த்வந்தகதம் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மணாம். த்வே த்வந்த்வ மோக நிர்முக்தா. பஜந்தே மாம் திருடவ்ரதாக. ஓகே. சோ போன ஸ்லோகத்து கூட ஆப்போசிட் இங்க சொல்றா. அங்க சாதா மனுஷா இந்த இரட்டைகள் அதனால ஆட்பட்டு போகங்கள்ல பற்று வச்சு இந்த பக்திய மறந்தா அப்படின்னு சொல்றாள். இங்க அப்படியே அதுக்கு ஆப்போசிட்ட சொல்றா. சோ கொஞ்சமும் பயனை கருதாமல் யாரு இந்த இரட்டைகள்ல அந்த மயக்கத்திலிருந்து விடுபட்டு என்ன பூஜிக்கும் அந்த பக்தர்கள் என்னை எளிதாக அடைகிறார்கள் அப்படிங்கிற அந்த இதுல சொல்றா. அப்படியே அதுக்கு ஆப்போசிட். ஓகே, நெக்ஸ்ட் போலாம்.
ஜரா மரண மோக்ஷாய மாஸ்ரித்ய யதந்தி ஏ தே பிரம்ம தத் விதுஹ் கிருத்ஸ்னம். இம்மு போட்டு முடிச்சுக்கோங்க. அத்தியாத்மம் கர்ம சாக்கிலம். லக்ஷ்மி நாராயணன் மாமி. ஜரா மரண மோக்ஷாய ஜரா மரண மோக்ஷாய மாமாஸ்ரித்ய யதந்தி யே மாமாஸ்ரித்ய யதந்தி யே தே பிரம்ம தத்விதுஹ் கிருத்ஸ்னம். தே பிரம்ம யத்விதுர் கிருஷ்ணம் தத் ஏ பிரம்ம தத்விதுர் கிருஷ்ணம். விதுஹ் ஹெச். தே பிரம்ம தத்விதுஹ் கிருத்ஸ்னம். தே பிரம்ம விதுர் கிருஷ்ணம். யார் சொல்லுவா? தே பிரம்ம தத்விதுர் கிருஷ்ணம். அத்தியாத்மம் கர்ம சாக்கிலம். அத்தியாத்மம் கர்ம சாகிலம். சாக்கிலம். ஜரா மரண மோக்ஷாய மாமாஸ்ரித்ய யதந்தி யே தே பிரம்ம தத்விது கிருஷ்ணம். அத்தியாத்மம் கர்ம சாக்கிலம். ஜரா மரண மோக்ஷாய ஜரா மரண மோக்ஷாய மாமாஸ்ரித்ய யதந்தி யே தே பிரம்ம தத்விது கிருஷ்ணம். அத்தியாத்மம் கர்ம சாகிலம். ஓகே, இன்னொரு சொல்லட்டுமா மாமி? சொல்லுங்களே ப்ளீஸ். ஜரா மரண மோக்ஷாய மாமாஸ்ரித்ய யதந்தி யே தே பிரம்ம தத்விது கிருஷ்ணம். அத்தியாத்மம் கர்ம சாகிலம். ஓகே, கர்ம சாக்கிலம். சரியா? ஓகே மேம். ஓகே, சோ போன கிளாஸ்ல நம்ம அந்த 4 விதமான பக்தி, 4 நியூ டேர்ம்ஸ் கத்துண்டோம். அர்த்தார்த்தி, ஆர்த்த, ஜிக்ஞாசு, ஞானி அப்படின்னு சொல்லிட்டு கத்துண்டோம் இல்லையா? இப்போ இந்த கிளாஸ்ல நம்ம ஒரு 6 டேர்ம்ஸ், நியூ டேர்ம்ஸ் நம்ம கத்துக்க போறோம். அதுவும் நோட்ஸ் எடுக்கிறவா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் பிரம்மம். இந்த ஸ்லோகத்துல நம்மளுக்கு 3 வருது. அதுல 6 டேர்ம்ல 3 டேர்ம் இங்க வருது. பிரம்மம் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் அத்தியாத்மம் எங்க வருது? 2வது லைன்ல வருது இல்லையா? கிருத்ஸ்னம்க்கு அப்புறம் அத்தியாத்மம் வருது. சோ அந்த அத்தியாத்மம். 3வது கர்மம். இந்த 3 டேர்ம்ஸும் இதுல வருது. எல்லாம் என்ன ரிலேட்டட் சொல்றேன், ஏன்னா இது அடுத்த சாப்டர்ல டீடைல்டா இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த சாப்டர்ல ஜஸ்ட் அதான் சொன்னேனே, நாளை போடுவாளே அந்த மாதிரி அடுத்த சாப்டர்ல என்ன வரப்போறதுங்கிறதுக்காக ஒரு குட்டி இங்க ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு இது பண்றாரு. சோ இந்த 3 டேர்ம் பிரம்மம், அத்தியாத்மம், கர்மம், இந்த 3ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ யார் என்னிடம் கம்ப்ளீட்டா சரணம் அடைஞ்சு திருப்பியும் இந்த பிறப்பு இறப்புல இருந்து விடுபடுறதுக்காக என்னை வழிபடுகிறார்களோ அவர்கள் இந்த பிரம்மத்தை, அத்தியாத்மத்தை, கர்மத்தை முழுவதுமாக அறிந்து கொள்கின்றனர் அப்படின்னு சொல்றார். இப்போ இந்த ஸ்லோகத்துல இது மட்டும்தான் சொல்றேன். சோ இப்ப ஒவ்வொன்றும் என்னங்கிறது டீடைல்டா நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ 3 டேர்ம் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு 3 டேர்ம் அடுத்த ஸ்லோகத்துல வருது. சாதிபூ தாதி தெய்வம் மாம் சாதி யஜ்ஞம் ச ஏ விதுஹு பிரயாண காலே பி ச மாம் தே விதுர் யுக்த சேதசஹ. லலிதாமணி மாமி.
சாதிபூதாதிதைவம் மாம் சாதிபூதாதிதைவம் மாம் சாதிபூதாதிதைவம் மாம். ஐயோ, என் பேரன் பின்னாடி இருந்துட்டு அவன் கத்துன்னு இருக்கான். நீ சாதி சாதி சொல்லாதன்னுட்டு என்னை போட்டு பாடா படுத்துறான். கரெக்ட். சாதியஜ்ஞஞ்ச யே விதுஹு சாதி யஜ்ஞஞ்ச யே விதுஹு பிரயாணகாலேபி ச மாம் பிரயாணகாலேபி ச மாம் தே விதுர்யுக்தசேதசः தேவிதுர்யுக்தசேதசக. தே கிடையாது, தே. தே எங்க? தே தேவிதுக்தசேதசக சாதிபூதாதிதைவம் மாம் சாதிஜ்ஞம் ச யே விதுஹு சாதியஜ்ஞம் ச யே விதுஹு பிரயாணகாலேபி ச மாம் தேவிதுர்யுக்த. அதுதான் தே இல்ல, தே. தேவிதுர் திருப்பியும் தே தேன்றேன். தேவிதுர் தேவிதுர்யுக்தசேதசக. THA போட்டுக்கட்டுமா? தேயா? ஆமா, THE. THE. தேவிதுர்யுக்தசேதசக ஜாதி பூதாதி சாதி சாதி பூதாதி தெய்வம் மாம் சாதியஜ்ஞம் ச யே விதுஹு பிரயாணகாலேபி ச மாம் தேவிதுர்யுக்தசேதசக. ஓம் சத்சதி. அது நான் சொல்லணுமா? நான் சொல்லிக்கிறேன். சரி, நீங்களே சொல்லிக்கோங்க. நான் கூப்பிடுறேன், அப்புறம் நீங்க தான் சொல்லணும். இத முதல்ல சரி சரி சரி, ஓகே. இந்த சாப்டருடைய லாஸ்ட் ஸ்லோகம் இது. முதல்ல 3 சொன்னேன். 3 நேம் யார் கரெக்டா சொல்றேன் பாப்பா. யாருக்காவது நோட் பண்ணிட்டு இருக்கேல்ல? மேடம், பிரம்மம், அத்தியாத்மம், கர்மம். இப்போ நெக்ஸ்ட் 3 சொல்றேன். அதிபூதம், அடுத்தது அதிதைவம், ஆறாவது அதியஜ்ஞம். ஓகேவா? இந்த 3 இதுல வருது. ச அதிபூத அதிதைவம் மாம். சோ அதிபூதம், அதிதைவம், அதியஜ்ஞம். சோ அவ யார் கம்ப்ளீட்டா என்கிட்ட சரணாகதி அடைஞ்சு அவளுடைய மரண தருவாயிலும் என்னை இந்த ஸ்வரூபங்களா அவ அறிகிறார்களோ அவ என்னையே அடைகிறார்கள் அப்படின்னு பகவானுடைய 6 ஸ்வரூபங்களை பத்தி இங்க சொல்லியிருக்கா. பிரம்மம், அத்தியாத்மம், கர்மம், அதிபூதம், அதிதைவம், அதியஜ்ஞம். ஓகேவா? இப்போ 6 டேர்மும் பார்த்துட்டோம். 6த்தையும் ஸ்லைட்டா என்ன அப்படிங்கறத இப்போ நான் சொல்றேன். 6 டேர்மும் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் பிரம்மம். பிரம்மம்ங்கிறது நம்மளுக்கு தெரியும், பரம்பொருள், பரமாத்மா, அந்த இது. அதுக்கப்புறம் அத்தியாத்மம். அத்தியாத்மம்ங்கிறது நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, பிரகிருதி, பரா பிரகிருதி, அபரா பிரகிருதி அப்படின்னு சொல்லிட்டு. சோ அபரா பிரகிருதிங்கிறது பஞ்சபூதங்களும் அப்புறம் இந்த உடல், மனம், இதெல்லாம், அதாவது அழியக்கூடியது எல்லாமே அபரா பிரகிருதியில வரும் நம்மளுக்கு. பஞ்சபூதங்களும் சேர்த்து அதெல்லாம் அபரா பிரகிருதி. பரா பிரகிருதிங்கிறது அந்த ஜீவன், ஜீவ சமூகம் தான் பரா பிரகிருதி. சோ இப்ப இங்க இந்த அத்தியாத்மம்ங்கிறது பரா பிரகிருதி தான் அத்தியாத்மம். ஓகேவா? 2வது டேர்ம் ஆச்சு. கர்மம் அப்படிங்கிறது
நம்மளுக்கு தெரியும் என்ன கர்மம்னா நம்ம செய்யக்கூடிய வேதத்துல சொல்லியிருக்கக்கூடிய அந்த கர்மம். அதை இன்னும் டீட்டெயில்டா நம்ம அப்புறமா பார்ப்போம். சோ அந்த கர்மம்ங்கிறது நம்மளுக்கு தெரியும். 3 டேர்ம் பார்த்துட்டோம். அடுத்தது அதிபூதம். அதிபூதம்ங்கிறது அபரா பிரகிருதி நம்ம பார்த்தோம் இல்லையா? அதாவது ஜட பிரகிருதி, அதுதான் அதிபூதம். அதி தெய்வம்ங்கிறது பிரம்மா. அப்புறம் அதி யஜ்ஞம் அப்படிங்கிறது எல்லா பிராணிகளுக்குள்ளேயும் அந்தர்யாமியா இருக்கக்கூடிய அந்த பகவான், அந்த ஒரு அவ்யக்த ஸ்வரூபம், ரொம்ப நுண்ணிய அந்த ஸ்வரூபம், அதுதான் அதி யஜ்ஞம். ஓகேவா? இப்ப இந்த 6 டேர்ம்ஸும் என்னங்கிறத ரொம்ப ரொம்ப பிரீஃபா இப்ப சொல்லியிருக்கேன். அடுத்த சாப்டர்ல ஃபர்ஸ்ட் ஃபியூ ஸ்லோகாஸ்ல இதுதான் அர்ஜுனனுக்கு டவுட்டா வரும். நீ பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிட்ட, இந்த ஸ்வரூபத்துல அந்த ஸ்வரூபத்துலன்னு ஒரு 6 பேர் சொல்லிட்ட, எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே புரியலையே, அப்படின்னா என்ன, இப்படின்னா என்னங்கிறது தான் அவர் கேப்பர் அடுத்ததுல. ஓகேவா? சோ இப்போ நம்ம பார்த்தோம் பிரம்மம் ஃபர்ஸ்ட், அப்புறம் அந்த பராபிரகிருதி அதாவது ஜீவ சமுதாயமா இருக்கிறது அத்தியாத்மம், அதுக்கப்புறம் கர்மம்ங்கிறது நம்மளுக்கு தெரியும் அந்த கடமைகள் அந்த மாதிரின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அதிபூதம்ங்கிறது ஜட பொருட்கள் அபரா பிரகிருதி. அதுக்கப்புறம் அதி தெய்வம்ங்கிறது ஹிரண்ய கர்ப்பன் அதாவது பிரம்மா. அப்புறம் அதி யஜ்ஞம்ங்கிறது அந்தர்யாமியா இருக்கக்கூடிய அந்த அவ்யக்த ஸ்வரூபமான பகவான். ஓகேவா? இந்த 6 இதையும் நம்ம பார்த்தோம். சோ இது எதுக்கு இதெல்லாம் சொல்றா அப்படின்னா, இந்த 6ஐயும் சேர்த்துதான் நம்ம சமக்ர ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றோம். இது எல்லாத்தையும் கலெக்டிவா நம்ம சொல்ற ஒரு டேர்ம் சமக்ர ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றோம். சோ இப்போ எப்படி நம்மளுக்கு ஸ்டீம் நீராவியா இருக்கிறது, மேகமா இருக்கிறது, புகையா இருக்கிறது, தண்ணியா இருக்கு, பனிக்கட்டியா இருக்கு, எல்லாமே தண்ணியுடைய வடிவங்கள் தான் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த பிரம்மம், அத்தியாத்மம், கர்மம், அதிபூதம், அதிதெய்வம், அதியஜ்ஞம் எல்லாமே அந்த வாசுதேவன் என்னும் அந்த பரமாத்மாவின் அனுபவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த பகவானை அறிவதுதான். இது எல்லாமே சேர்த்து சமக்ர பிரம்மம், சமக்ர ஸ்வரூபம் ஆஃப் த பகவான் அப்படின்னு சொல்றது. சோ இந்த சமக்ர வடிவத்தோடு யார் என்ன மரண தருவாயிலும் அறிகிறார்களோ அவ என்னை அடைந்து விடுவார்கள், அவளுக்கு பிறவிங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த இதை முடிக்கிற. இப்ப இதோட டீடைல்ஸ் நம்மளுக்கு அடுத்த சாப்டர்ல அழகா ஆரம்பிச்சுடலாம். இன்னைக்கு ஒரு 2-3 ஸ்லோகமாவது முடிச்சிடலாம். லலிதாமணி மாமி இதை முடிங்கோ பாப்போம். ஆனந்தி முடுறா வாடா. முடிக்கிறாங்க. இது ஸ்ரீமத் அவன் சொல்றான், நான் கொஞ்சம் நீங்க அவனை சொல்லுங்க மாமி. சீக்கிரம் யார சொன்னாலும் சரி சீக்கிரம் சொல்லுங்க. ஓம் இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு ஓம் தத்சதிதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு ब्रह्म विद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुन संवादे ज्ञान विज्ञान योगो नाम 7मोऽध्यायः. ब्यूटिफुल. श्रीकृष्णार्पणमस्तु. श्रीकृष्णार्पणमस्तु. வெரி குட். ஓகே, சோ 7வது அத்தியாயம் முடிச்சுட்டோம். 8வது அத்தியாயம் இப்போ ஆரம்பிக்கிறோம். அஷ்டமோத்தியாய, அஷ்டம அத்தியாயம். இந்த அத்தியாயத்தினுடைய பெயர் அக்ஷர பிரம்ம யோகம். அக்ஷரம் பிரம்மம் 2 இது வருது நம்மளுக்கு, டேர்ம்ஸ் இதுல வருது. அதாவது பகவானுடைய சகுணஸ்வரூபம், நிர்குணஸ்வரூபம் 2த்தையும் இதுல நம்ம பார்க்க போறோம்.
இந்த சாப்டர்ல. சகுணஸ்வரூபம், நிர்குணஸ்வரூபம் எல்லாமே நம்ம இதுல பார்க்க போறோம். அதை தவிர பிரணவம் ஓம்காரம் பத்தியும் நம்ம பார்க்கிறோம். அதான் அக்ஷர பிரம்ம யோகம் அப்படின்னு சொல்றாங்க. சோ போன இதுல நம்ம பார்த்தோம் அந்த சமக்ர ஸ்வரூபமா அந்த 6 டேர்ம்ஸ் சொன்னேன் இல்லையா, அந்த ரூபமா மரண தருவாயிலும் பகவானை அறிந்தவாளுக்கு மறுபிறவி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தர்களுடைய பெருமைய சொன்னார் இல்லையா. சோ அந்த 6 விஷயங்களும் பகவான் சொன்னார். ஆனா அர்ஜுனனுக்கு அது அவ்வளவா புரியலையாம். அதனால இந்த அத்தியாயத்தையே அர்ஜுன உவாச்சன்னு ஆரம்பிக்கிற அவர் இந்த 6 விஷயங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்காக பகவான்கிட்ட கேள்வியா அத கேக்குறார். இதுனா என்ன, இதுனா என்ன அப்படின்னு. அர்ஜுன உவாச்ச கிம் தத் பிரம்ம கிமத்யாத்மம் கிம் கர்ம புருஷோத்தம. சோ கிம்னா வாட் இஸ்னு கேக்குறார். அதிபூதம் ச கிம் புரோக்தம், இம்ம போட்டு முடிச்சுக்கோங்க. அதிதைவம் கிமுச்யதே. லதா மாமி. அர்ஜுன ஓகே. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமः. அத அஷ்டமோऽध्यायः அக்ஷர பிரம்ம யோகः. அர்ஜுன சரி சொல்லுங்க. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமः. அஷ்டமோऽध्यायः அக்ஷர பிரம்ம யோகம். அர்ஜுன உவாச்ச அர்ஜுன உவாச்ச கிம் தத் பிரம்ம கிமத்யாமம் கிம் தத் பிரம்ம கிமத்யாத்மம். சாரி கிமத்யாத்மம் கிமத்யாத்மம். கிம் கர்ம புருஷோத்தம கிம் கர்ம புருஷோத்தம. அதிபூதம் ச கிம் புரோக்தம் அதிபூதம் ச கிம் புரோக்தம். அதிதைவம் கிமுச்யதே. அதிதைவம் கிமுச்யதே. அர்ஜுன உவாச்ச கிம் தத் பிரம்ம கிமத்யாத்மம் கிம் கர்ம புருஷோத்தம. அதிபூதம் ச கிம் புரோக்தம் அதிதைவம் கிமுச்யதே. அர்ஜுன உவாச்ச கிம் தத் பிரம்ம கிமத்யாத்மம் கிம் கர்ம புருஷோத்தம. அதிபூதம் ச கிம் புரோக்தம் அதிதைவம் கிமுச்யதே. பகவானே நீ பாட்டுக்கு கடகடான்னு அத்தியாத்மம்ன்ற அதிதைவம்ங்கிற அதிபூதம்ங்கிற எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஒன்னொன்னா கேக்குறேன். பிரம்மம்னா என்ன, அத்தியாத்மம்னா என்ன, கர்மம்னா என்ன, அதிபூதம்ன்றியே அப்படின்னா என்ன, அதிதைவம்னா என்ன அப்படின்னு கேக்குறார். அடுத்த ஸ்லோகமும் அதே மாதிரிதான். அதியஜ்ஞ கதம் கோத்ர தேஹேஸ்மின் மதுசூதன பிரயாண காலே ச கதம் ஞேயோசி நியதாத்மபிஹி. மகாலட்சுமி மேம். அதியஜ்ஞ கதம் கோத்ர. அது ஆன் பண்ணும். அதியஜ்ஞ கதம் கோத்ர. தம்மில கதம் கதம். யதி யஞ்ஞ யதி யஞ்ஞ அதி அதி சாரி அதி யஞ்ஞ கதம் கோத்ர. தேஹேஸ்மின் மதுசூதன. தேஹேஸ்மின் மதுசூதன. பிரயாண காலே ச கதம். பிரயாண காலே ச கதம். ஞேயோசி நியதாத்மபிஹி. ஞேயோசி நியதாத்மபிஹி. அதியஜ்ஞ கதம் கோத்ர தேகோஸ்மின் மதுசூதனः. தேகேஸ்மின் மதுசூதன. பிரயாண காலே ச
प्रयाणकाले च कथं ज्ञेयोऽसि नियतात्मभिः अधियज्ञः कथं कोत्र देहेऽस्मिन् मधुसूदन प्रयाणकाले च कथं ज्ञेयोऽसि नियतात्मभिः. அந்த ரெண்டாவது லைன்ல அந்த பாதி எனக்கு ஒரு வாட்டி சொல்லுங்க. பிரயாண காலே ச கதம் பிரயாண காலே ச கதம் ஞேயோசி நியதாத்மபிஹி. கரெக்டா மேம்? கரெக்ட். சோ போன ஸ்லோகத்துல 5 கேட்டுட்டார். இந்த ஸ்லோகத்துல அந்த 6வது அதி யஜ்ஞம்னு சொன்னையே அது யாரு அப்படின்னு கேக்குறார். சோ அவர் வந்து அந்த அதி யஜ்ஞம்ங்கிறது தான் நான் சொன்னேன் இல்லையா, அந்தர்யாமியா ரொம்ப நுண்ணியமா அவ்வியக்தமா எல்லா பிராணிகளுக்குள்ளேயும் இருக்கிறதா அதி யஜ்ஞம்னு சொன்னேன். சோ அவர் அந்த தேகத்துல, அந்த பிராணியின் தேகத்துல அவர் எப்படி இருக்கார். அதே மாதிரி நீ சொன்னியே ஒன்றிய மனசோட வந்து அவ வந்து மரண தருவாயிலையும் உன்னை நினைச்சுன்னு இருக்காளே, அவ என்னைய அடைவான்னு சொன்னியே. சோ மரண தருவாயில எப்படி அவ உன்னை அறிகிறார்கள் அப்படின்னு 7வது ஒரு கொஸ்டின். சோ இந்த 6 டேர்ம்ஸும் என்ன அப்படின்னு கேட்டுட்டு மரண தருவாயில நீங்கள் அவர்களால் எப்படி அறியப்படுகிறீர்கள் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கிறார். இப்போ இந்த 7 கேள்விக்கும் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார் பகவான். நாளைக்கு பாப்போம் அவர் என்ன பதில் சொல்றார் அப்படின்னு. நாளைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, அதாவது அந்த பக்தி நம்ம தினமும் இப்போலேருந்தே பக்தி செலுத்து அப்படிங்கிறதுக்கு என்ன ரீசன். சோ நம்ம மரண தருவாயில நம்ம என்ன மனசுல நினைக்கிறோமோ, நம்ம என்ன எண்ணத்துல இருக்கோமோ அதுவாதான் அது அடுத்த ஜென்மத்துல நம்மளுக்கு கண்டினியூ ஆகும். சோ நம்மளுக்கு இந்த ஜென்மத்துல நீ எது மேல தீவிர ஈடுபாடு இருக்கோ அதுதான் உனக்கு மரண தருவாயில ஞாபகம் வரும். அதுதான் உனக்கு அடுத்த ஜென்மத்துக்கு கேரி ஓவர் ஆகும் அந்த இதுலயே அப்படின்னு சொல்றாரு. சோ நீ எதுல தீவிர ஈடுபாடுல இருக்கியோ, நீ இப்ப எல்லாம் வந்துட்டு ஜாலியா இருந்துட்டு கடைசியில சாகும்போது உனக்கு அந்த அந்த நேரத்துல நீ பக்தி அப்படின்னா உனக்கு பக்தி வராது. அதுக்காக தான் இப்போலேருந்தே நீ பக்தி செலுத்து, நீ நன்னா இருக்கறதுலேருந்தே நீ பக்தி செலுத்துன்னு சொல்ல வருவர். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஒவ்வொன்னுத்துக்கும் ரீசன் எப்படி அழகா அத கொண்டு வர்றாரு தெரியுமா. அந்த இது சொல்லுவா மேக்ஸ்ல எல்லாம் தியரம், அந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்றது ஸ்டெப் பை ஸ்டெப் பாலே அந்த மாதிரி. சோ நீ உனக்கு லாஸ்ட் இதுல பகவான் ஞாபகம் இருக்கணும்னா இப்போலேருந்தே நீ அந்த திடமான அந்த பக்தியோட இருக்கணும். இருந்தாதான் உனக்கு கடைசி நேரத்துல என்னுடைய ஞாபகத்துல நீ இருப்ப. கடைசி நேரத்துல நீ அப்படி இருந்தா அதுதான் வந்து பதிவேடா உனக்கு ஏறும், உன்னோட ரெக்கார்ட்ஸா ஏறும். அந்த பிரளய காலத்துல திருப்பி மறுஜென்மம் எடுக்கும் பொழுது அது அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ரொம்ப அழகா இருக்கும். ஓகே, அது நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு 2-3 ஸ்லோகம் வெரி நான் இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சிருக்கேன். நாளைக்கு பார்ப்போம். ஓகே, எண்டிங் யார் சொல்றேன்? ராஜி மம்மி சொல்லுங்க. நாளைக்கு ஓம் சக்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மகீமகீஷாக கோப்ராமணேபிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்த சுகினோ பவந்து. ஓம் சர்வே பவந்து சுகினக சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்டித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் அசதோ மா சத்கமய
तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ ॐ गुरुभ्यो नमः हरिः ॐ பியூட்டிஃபுல். थैंक यू मैम தேங்க்யூ மம்மி நாளைக்கு நானா மீனும் இந்த அசதோமாவை வந்து ஃப்ரண்ட்ல போட்டுருங்க, பூர்ணமத வந்து லாஸ்டா இருக்கட்டும். ஓகேவா? எல்லாருமே அதை நோட் பண்ணிக்கோங்க. அசதோமா வந்து 4th போட்டுன்ட்டு பூர்ணமத லாஸ்டா வச்சுக்கோங்க.